தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது என்பதை அற்புத பலன்கள்ல முதல் பலனாக சனி பகவான் 4ஆம் வீட்டிற்கு வருகிறார். 4ஆம் இடம் என்பது என்னன்னா சுகஸ்தானம். 4ஆம் இடம் என்பது வீடு மாடு மனை. 4ஆம் வீடு என்பது என்ன அப்படின்னா கேந்திர பலம். 4ஆம் இடத்து சனி எது தர்றாருன்னா 4, 5, 6 நான்கில் இருக்கிற சனி பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு 10ஐ பார்க்கிறார். 10ங்கிறது என்ன? பெரும்புகழ். பல கஷ்டங்கள் போன வருஷம் அனுபவிச்சிட்டோம். இப்போ நல்ல இடத்துல வேகப்படுத்தணும், எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். எந்த அலங்கார வார்த்தையும் இல்லாமல். பொதுவாக வேலை விஷயத்தில் பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி இந்த நேரத்தில் குருபார் வேலையும் ஒன்று கவனிக்கணும். திருமணத்தில் ஒரு சிலருக்கு ஆல்ரெடி திருமணமாக டைவர்ஸ் ஆனவங்க இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு திருமண வாழ்க்கை அமையிற மாதிரி இருக்குங்க. நண்பர்களுக்கு சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக உருவாகிதான் இந்த வருடமே இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களை அந்த சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார். குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியையும் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு உண்டான வாழ்க்கையை நீங்க அமைச்சிக்க கூடிய ஒரு வருடமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மிக அருமையான ஒரு வாழ்க்கை மட்டும் இருந்தா போறோம், நாங்க வாழ்க்கையில எப்படியாவது வென்று வந்துருவோம் வெளியில அப்படின்னு சொல்லக்கூடிய உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் நண்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு என்பது விசுவாவசு என்பது இந்த புத்தாண்டு பிறக்கின்ற 3 விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். என்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. சனி என்ன செய்கிறார்? உங்களுக்கு பல அற்புத பலன்களை சனி தருகிறார். அது என்ன அற்புத பலன்? அற்புத பலன்களில் முதல் பலனாக சனி பகவான் 4ஆம் வீட்டிற்கு வருகிறார். 4ஆம் இடம் என்பது என்னன்னா சுகஸ்தானம். 4ஆம் இடம் என்பது வீடு மாடு மனை. 4ஆம் வீடு என்பது என்ன அப்படின்னா கேந்திர பலம். 4ஆம் இடத்து சனி எது தர்றாருன்னா 4, 5, 6ஐ பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வறுமை, வியாதி, கடன், கஷ்டம் எல்லாம் தீர்ற இடம் 6ஆம் இடம். அதை சனி பகவான் பார்க்கிறார். 4ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் உயர்கல்வி, உயர் பதவி, ப்ரமோஷன் போன்றவற்றை தருகிறார். சார் என்னைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, என்னைக்குமே ப்ரமோஷன் வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ப்ரமோஷன் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அது ஒரு அனுகிரகம், அது ஒரு பிராப்தம். சில பேர் ரொம்ப வருஷமா இருப்பாங்க, அவங்கள ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காகவே வச்சிருப்பாங்க கம்பெனியில். இவர் யார் தெரியுமா? இவர் தான் நம்ம கம்பெனியில் 12 வருஷமா இருக்காரு. 12 வருஷமா இருக்கேன், ரைட்டரா? ப்ரமோஷன் கொடுத்தீங்களா? நேற்று வந்து சின்ன பையலுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுக்குறீங்க, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் பார்க்குறேன் இந்த உலகத்தில் நிறைய பேர், இந்த மீடியா உலகத்தில் பார்க்குறேன். ஒரு 2 மாதம் முன்னாடி நான் அங்கே பார்த்தேன், சார் அங்கே நான் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தேன். இங்கே நான் டெப்டி மேனேஜர் ஆகிட்டேன். ஓஹோ, 3 மாதத்தில் பதவி உயர்வு, 6 மாதத்தில் சீனியர் மேனேஜர் வரைக்கும் போயிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரமோஷனுங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபீல்டில் இருப்பாங்க, ரொம்ப வருடங்களாக இருப்பாங்க. இப்போ எங்கள் அப்பா காலத்தில் 35 வருஷமாக ஒரே கம்பெனியில் இருந்தார். நான் 20 வருஷமாக ஒரே கம்பெனியில் இருந்தேன். இந்த மாதிரிலாம் சொல்லலாம். சில அப்போல்லாம் லாங் டர்மாக இருக்கிறது ஒரு பெருமையாக இருந்தது. விசுவாசம் தான் பெரிய விஷயம். உயிரே போனாலும் நான் அந்த கம்பெனி விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறது தான் பெரிய பெருமை. இன்றைக்கி அப்படி கிடையாது. எம்ப்ளாயர் யாராக வேணா இருந்துட்டு போ, எனக்கு எங்கே பெனிஃபிட்டோ அங்கே போயிட்டே இருப்பேன். ஃபாரின் மாதிரி ஆகிட்டோம் நம்ம. அப்போ 4ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் உயர்கல்வி, உயர் பதவி, கௌரவம், மரியாதை, மதிப்பு அத்தனையும் தராரு. முதல்ல தனுசு ராசிக்கு சொல்கிறது நல்ல காலம் பிறந்தாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு குருவார்வை வந்து குருவார்க்க கோடி நன்மையாக மனம் மகிழ்ச்சி ஏற்படுதுங்க. ஃபஸ்ட்டு சந்தோஷம் இருக்குங்க. ஒரு மனுஷனுக்கு நிறைய குறைகள் 1000 இருக்கலாம். தூங்கினா தூக்கம் வரணும், சந்தோஷம் இருக்கணும், கவலை இல்லாத வாழ்க்கை இருக்கணும். அதற்கு உண்டான வழிவகை வந்தாச்சு. உங்கள் ராசி சந்திரன் 7ஆம் வீட்டில் இருந்து குரு பார்வை பெற்று அது மட்டும் இல்லை 3, 11 சுப 3 வீட்டுக்கு சுப பார்வையாக இருக்குது. இப்போ 4ல் சனி போயிருக்கே, அது அர்த்தாஷ்ட சனி இருக்கு இல்லையா, அதை பற்றியும் பேசுவோம். குறிப்பாக 9ல் கேது பகவான், 3ல் ராகு, இவங்களாம் செய்யும் ஜாலங்கள். முதல்ல திருமண யோகம் வந்தாச்சுங்க. 7ல் இருந்து திருமணம், கூட்டு, மேரேஜ் வரலாம், பிஸ்னஸில் கூட்டுன்னு சொல்லணும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டதில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட், நம்பர் ஆஃப் கிளைண்ட்டு, கஸ்டமர், இது எல்லாமே சாதகமாக இருக்குது. முதல்ல நிறைய நாள் திருமணம் சம்மந்தப்பட்டு தள்ளி போனது இந்த ராசிக்கு.
ஏன்னா திருமணம் சம்மந்தம் விட்டு முடிவெடுக்க முடியாமல் நாங்கள் பார்த்தோம். ஏன்னா ஆல்ரெடி பாதகஸ்தானம் வேறு. இப்போ சனி மற்றும் குரு ரெண்டுமே உங்கள் ராசியை பார்க்குது. இப்போ திருமணத்துக்குண்டான காலகட்டம் வந்தாச்சு. ஃபைனலைஸ் ஆக போது மனதுக்கு பிடித்த நல்ல வரனாக இருக்க போகிறது. நாளில் இருக்கிற சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் பார்வையாக கர்ம பார்வையாக பார்ப்பதால் உறுதி அடைய போகிறது. திருமணம் சம்மந்தப்பட்ட ஒன்று பார்க்கணும். எப்பவுமே நட்சத்திர பொருத்தம் பார்த்தாலும் கட்ட பொருத்தங்கள் கூட்டு திசைகள் அதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு ஃபைனலைஸ் பண்ணணும். முகூர்த்த லக்னம் ரொம்ப முக்கியங்க. இப்போ திருமணத்தை பற்றி பேசுவோம். தனுர் ராசி என்பர்களுக்கு இந்த விஸ்வாவச வருடம் நிறைய ஒரு மாற்றங்களை, நிறைய பலன்கள், நல்ல மேன்மையை அடையக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக உருவாகிதான் இந்த வருடமே ஆரம்பிக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி இது நாள் வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்தாரு, இப்போ 7ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி வருடாரு. அந்த வருடம் ஆரம்பித்து ஒரு மாதத்திலேயே இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு 7ஆம் இடத்துல பயிற்சியாகி வர்றாரு. அதனால குரு பார்வைன்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மிக அதிகமான ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களை அந்த சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார். குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பாவ கிரகமும் சுப கிரகமும் ஒரே ராசியை பார்க்கும் போது உங்களுக்கு நல்ல வளர்ச்சி. குரு பகவான் பாத்தீங்கன்னா வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், சனி பகவான் உழைப்பை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரியான ஒரு வருமானம்ன்றது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக அதிகமான ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்க போகுது. 4 கூடியவர் 7ஆம் இடமாகப்பட்ட கேந்திர பலத்தை பெறும்போது கல்யாணம் பண்ணி வைக்கிறார், ஃபாரின் போற யோகங்களை தருகிறார். ஒரே தூக்கி மேல வச்சிட்டார். 7ங்கிறது என்ன? வெளிநாட்டு பயணம். 7ஆம் இடத்து குரு 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக உடம்பை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்து ராகுவை பார்க்கிறார். அர்த்தகாரியம் மகாவீரம் ராகு பத்தி சொல்றோம். 3ஆம் இடத்து ராகு குரு பார்வையால் மிக பிரபலமாகிறார், பிரபலப்படுத்துகிறார். 3ஆம் இடம் முயற்சி என்பது விரிவடைகிறது. அப்போ இந்த குரு தரும் நற்பலன்கள் என்ன, குருவுக்கு என்ன ஒரு வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குருவினால் கிடைக்கக்கூடிய வேல்யூ 7னா என்னன்னா கேந்திர பலம். கேந்திர பலத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது ரொம்ப பவர்ஃபுல் ஆகிறார். என்ற கிரகமுமே 1, 4, 7, 10 இருந்தால் பவர்ஃபுல் ஆயிடுவாங்க. அப்ப நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு 3ஆம் வீட்டிலே வரக்கூடிய ராகு பகவான் நிறைய தடைகளை தருவார். ஒன்றும் தரமாட்டார். 3ஆம் வீட்டில் வரக்கூடிய ராகு பகவான் முயற்சிகளில் வெற்றியை தருவார். முயற்சிகளில் வெற்றி, நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றியை தரக்கூடியவர் ராகு. ராகுவை நம்ம என்னன்னு சொல்றோம்னா அசுர தயாநிதின்னு சொல்றோம். அசுர தயாநிதி. இந்த அசுர தயாநிதி ராகு என்ன தருகிறாருன்னா 3ஆம் இடத்துல வரும் பொழுது மிகப்பெரிய யோகங்களையும் நிர்மாணிக்க முடியாத அளவு முயற்சிகளையும் தருகிறார். அந்த முயற்சி என்னைக்குமே ஒன்று சொல்லுவாங்க, முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சிங்கிற இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது பெரும் முயற்சியை தருகிறார். 3ல் இருக்கக்கூடிய ராகுவை போல 9ஆம் இடத்து கேது, பாக்ய கேதுன்னு பேரு. கேது பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பதை போல ஒரு சிறப்பான விஷயம் எதுவுமே இல்லை. இந்த தமிழ் புத்தாண்டிலே 9 குடையவன் 5ஆம் வீட்டில், யோகாதிபதி செவ்வாய் வீட்டிலே உச்சம் பெறுகிறான். 9 குடையன் உச்சம் பெறும் பொழுது என்னைக்குமே நான் சொல்லுவேன் 5 குடையன் 9ஓட, 9 குடையன் 2ஓட, 2 குடையன் 7ஓட இப்படிலாம் கனெக்ட் ஆனால் அவங்களுக்கு என்ன கோபுர கலச யோகம். கோபுரத்தின் மீது இருக்கும் கலசத்தை போல நீங்கள் மிகவும் அற்புதமாக மிளிர்வீர்கள், உலகம் ஃபுல்லாக தெரிவீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி இந்த நேரத்தில் குருபார்வை இருக்குது. வேலையில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நடக்குது. குருபலன் நடக்கிறதுனால ஒரு பதவி உயர்வு இருக்குது. சந்தோஷமாக இருக்கிற காலகட்டத்தில் அதிக பழுகள் இல்லாமல் நீங்கள் நினச்சபடி எல்லாத்தையும் ஒர்க்கை பிரித்து கொடுத்து நீங்கள் அதில் ஒருங்கிணைத்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய காலகட்டம். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, ட்ரை பண்ண கிடைச்சா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் சாதகமாக இருக்கிறது. ப்ரொமோஷனுக்கு ஒரு இடத்துல ஒரு இடம் மாறலான்னு நினைக்கிறேன். மாற முடியுமா? மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்படி சொல்லிகிட்டே போகலாங்க. ஆக மொத்தம் வேலையில் எல்லாமே சக்ஸஸாக இருக்கும். நீங்கள் செய்கிற வேலைக்கு உங்களுக்கு அங்கீகாரம் உண்டு. இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா
உங்களை வேலையை வாங்கிட்டு அந்த வேலையை வேற ஒருத்தர் நேம் காட்டி அவர் சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்படிலாம் இல்லை, உங்கள் வேலை உங்களுக்கு அது மொத்தம் நல்லபடியாக இருக்குது, வேலையில் நல்லா வருங்க. கொஞ்சம் கற்றுக்க வேண்டியிருக்குங்க. எப்பொழுதுமே நல்லா கவனிச்சுக்கணும். சந்திரனை சனி பார்த்துட்டாலே அனுபவம் தேவை, படிப்பு தேவைன்னு. இப்போ குருவும் சனி ரெண்டும் பார்க்குதுன்னா கற்றுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். குருவே 4ஆம் அதிபதி, சனி 10 அப்போ வீடு, இடம், வண்டி, வாகனம் முக்கியம். ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும். எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ஹெல்த்து கவனிக்கணும். ஏன்னா இப்போ தான் உடல் எடை அதிகரிக்கும் காலகட்டம். உணவு பழக்க வழக்கங்கள் சரியாக இருக்க வேண்டும். இப்போ தான் வயசானவங்க தான் மூட்டு வலிம்பாங்க. ஒரு சிலருக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்டது காட்டுது, கொலஸ்ட்ரால், இந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணலாம், அது மாதிரிலாம் வரும். அது மற்ற அம்சங்கள் பொதுவாக அது கோச்சாரத்தை வச்சு சொல்லக்கூடாது. லக்னம், தசாபுத்தி, மற்ற அம்சங்களும் பார்க்கும்பொழுது தான் சர்ஜரி தேவையா இல்லையா, பைபாஸ் தேவையா இல்லையா, ஸ்டட்டு, இதெல்லாம் நிறையா கேள்விகள் வந்துருக்கு. அதெல்லாம் அப்படி வச்சு சொல்லணும். பொதுவாக சந்திரனை வச்சு கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு மட்டும் சொல்லலாம். இதை பார்த்துக்காங்க. பொதுவாகவே கூட்டு சம்மந்தப்பட்ட தொழிலில் விருத்தி பண்ண வேண்டிய காலகட்டங்கள். இப்போ பார்த்திங்கன்னா சனி 10ஆம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸை எக்ஸ்பென்ஷன் பண்ணணும், ஆனால் ஆஃபர் கொடுத்து பண்ணணும். ஒரு வருவையும் இருக்குது. இப்போ 11ஆம் வீட்டுக்கு இருக்குது, அப்போ லாபம் உண்டு. இப்போ ஒரே ஒருத்தர்கிட்ட 100 ரூபா சம்பாதிக்கிறது பதிலாக ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணி 100 ரூபா சம்பாதிக்கிறது பதிலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் ஆஃபர் ரேட்டை குறைக்கணும். ஒரு 5 ரூபா 10 ரூபா குறைக்கும் போது 90 ரூபான்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ மற்ற காம்படிஷனில் 2 பொருளை விற்றுரும். அப்போ உங்களுக்கு ஒரு பொருளில் 10 ரூபா லாபம் வர்றதுக்கு பதிலாக 2 பொருளில் சேர்த்து ஒரு அமௌண்ட் வரும். அப்போ அந்த ப்ராஃபிட்டை கொஞ்சம் குறைக்கணும், நம்பர் ஆஃப் பொருளை இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த நம்பர் ஆஃப் பொருளை இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு பிராண்டிங் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, உங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்குது, வேலையாட்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. நம்பர் ஆஃப் பீப்புள் உங்களுக்கு நிறைய பேர் வந்து போகிற ஃப்ளோட்டிங் இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கடையை விருத்தி பண்ணும் யோகம் வரும். அப்போ இந்த நேரத்தில் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணுங்கள். இப்போ பாரம்பரியம் முறை ஏதோ ஒரு புது சீர்திருத்தம் பண்ணணும். ஒரு பாரம்பரிய முறைகளாக இருக்கலாம், விளம்பரம் கொடுக்குறதா இருக்கலாம், ஒரு புது மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அம்சங்கள் இருக்குது. இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தப்பட்டதில் நிறைய மாறுதல்கள் இருக்குது. இப்போ பொதுவாகவே கடை வீடில் பெயிண்டிங் மாற்றுறது, பெயிண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆக இந்த மாதிரி அனைத்து விஷயத்துக்கும் சக்ஸஸ். உங்களுக்கு உண்டான வாழ்க்கையை நீங்க அமைச்சிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக அருமையான ஒரு வாழ்க்கையை குடும்ப ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துக்கு போயாச்சு. அது அர்த்தாஷ்டம சனின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியே 4ஆம் இடத்துல போகும்போது குடும்பத்தினால நிறைய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். 4ஆம் இடம்ன்றது வளர்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம். குடும்பத்திற்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப வளர்ச்சிக்காக சில முதலீடுகளை செய்யறது, வீடு கட்டுறது, அடுத்து குழந்தைகளுக்காக சில நல்ல ஒரு மாற்றங்களை செய்யறது, குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு கல்வியை கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் குடும்பத்திற்காக சில நல்ல ஒரு வளர்ச்சி பணிகளை செய்யறதுக்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த தனுசு ராசி அன்பர்கள் முக்கியமா உங்களுடைய தொழில்ல அதிகமான ஒரு கடன்களை கடந்த வருடங்கள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. கடன் எல்லாமே நிவர்த்தி ஆகுமா, அது ஒண்ணு மட்டும் இருந்தா போறோம், நாங்க வாழ்க்கையில எப்படியாவது வென்று வந்துருவோம் வெளியில அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. ஏன்னா தனுசு ராசி என்பவர்கள் ஒரு இடத்துல வேலை செய்யறதை விட இவர்களுக்கு எப்போதுமே பிசினஸ் தான் சப்போர்ட் பண்ணும். அந்த பிசினஸும் செய்யலான்னு இருக்கக்கூடிய நேரத்துல அந்த 7.5 சனி, அஷ்டம சனி, இப்படி எல்லா இடத்துலயும் அடி வாங்கி நொந்து நூடுல்ஸ் ஆன தனுசு ராசி என்பர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. எங்களுக்கு சனி பகவான் மட்டும் பிரச்சனையை கொடுக்கல, இருக்கக்கூடிய 9 கிரகங்களும் எங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான சில தொந்தரவுகள் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு அது நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்ததாக உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது? 5ஆம் வீட்டிலே 9 கூட உச்சம் பெறுகிறான் செவ்வாய் பகவான். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு விஷயமே அதுதான். இந்த புத்தாண்டுல 8ஆம் வீட்டுல செவ்வாய். நீங்க பாட்டுக்கு ஓரமா இருக்கீங்க, அண்ணே வணக்கண்ணே, எங்க நினைக்கிறீங்க, வாங்கினே உங்களை கொண்டு போய் டிராப் பண்றேன். என்னது டிராப் பண்றியா? கொண்டு போய் ஏதோ ஒரு வண்டி மேலே கொண்டு போய் விட்டு, ஏன்டா என்னை கொண்டு போய் விட்ட? இல்லை நான் வெயிட் வச்சு வண்டி ஓட்டினதே இல்லை, அதான் உங்களை வச்சு ஓட்டி பழகினேன். ஓட்டி பழகினியா? 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வரும்போது சும்மா இருக்கிற என் மேலே ஏன்டா கொண்டு வந்து விட்டீங்க? சும்மா நின்றுட்டு இருப்பீங்க, உங்க மேலே வண்டி கொண்டு வந்துட்டுருவாங்க. பிரச்சனை எப்படி வருதுன்னே உங்களுக்கு தெரியாது. செவ்வாய் 8ல் இருக்கும்போது ஆக்சிடென்டல் பீரியட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும்.
5 கூடிய நெற்றில் மறைகிறான்னு பொருள் உண்டு. குழந்தைகள் வளர்ப்பில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிள்ளைகள் வளர்ப்பில் குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கணும். குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர்களுக்கு வந்து எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு குழந்தைங்க சொல்லித் தரணும். இன்றைக்கி நாளில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம விட குழந்தைகளுக்கு நிறையா தெரியுது. அவர்களுக்கு தெரியாத ரீல்ஸ் இல்லை, ஷார்ட்ஸ் இல்லை. ஸோ இந்த சோஷியல் மீடியா இந்த மாதிரியான அடிக்ஷன் இதெல்லாம் 5 கூடிய நெட்டில் படிப்பில் டிஸ்ட்ராக்ஷன் குறையும். பிள்ளைகளார் கெட்ட பேர். என்ன உங்கள் குழந்தை படிக்கவே மாட்டேங்குது, ஸ்கூலில் மற்ற குழந்தைங்களையும் படிக்க விட மாட்டேங்குது. ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரும்புகழ் வரப்போகிறது, கல்யாணமாக போகுது, ஃபாரின் போகிறீங்க, எல்லாம் நடக்கும். 2 விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். பிள்ளைகளுடைய உடல்நிலை, 2வது ஆக்சிடென்டல் வண்டி வாகன விபத்துகள். 11ஆம் இடம் மூத்த சகோதரர்கள் சம்மந்தப்பட்டதில் கருத்து வேறுபாடுகள் விலகிற காலங்கள். ரொம்ப நாள் சின்ன கருத்து வேறுபாடு பேசாமல் இருந்தால் பேசக்கூடிய அம்சங்கள், அண்டை வீட்டார்களிடமிருந்து ஒரு சுப செய்திகள் வருகிற காலகட்டம். அப்புறம் அடிக்கடி குலதெய்வம் கோயில்கள், வெளியூர்கள் பயணங்கள் உண்டு. ஒரு 8ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு, அது 8ங்கிறது ஒரு புதையல் யோகம் உண்டு. அப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அது திடீர்னு ஒரு லாட்ரி யோகம் உண்டு. அதுக்காக லாட்ரி உடனே வாங்கிடக்கூடாது. அது லாட்ரிக்கு சமமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்போ ஒரு ஐடியாஸு, ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ் கிடைக்கும். அதை ப்ராசஸ் பண்ணும்போது ஆஃபர் ரேட்டில் கிடைக்கும். இது மாதிரி தான் போன வருஷம் ஒரு லக்ன ரீதியாக அமைத்து பார்த்து ஒருத்தர் சொன்னேன், சார் பாருங்கள் கொஞ்சம் நல்ல நேரமாக இருக்குது, ப்ராசஸ் பண்ணி பாருங்கள். அப்போ ஒரு பெங்களூரில் அவர் வீடு சம்மந்தப்பட்டது, கடனில் ஒருத்தங்க இருக்காங்க, அது பேங்க்கிலிருந்து எடுத்து பணத்தை கட்டி எடுத்து இவர் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி. அதோட ப்ராப்பர்ட்டியோட சொத்து வந்து 3.5 கோடிங்கிறார். 3.5 கோடி இதுக்கு 1.25 கோடியில் கிடச்சிதுனார் பெங்களூரில். அவர் சொல்லுவார், சார் இப்படி கிடச்சிது 3.5 கோடி சொத்துக்கு பாருங்கள் இவ்வளோ இது. ஏன்னா அவருக்கு கேஸ் ஆகிற நிலைமையில் இருந்தது, அந்தளவுக்கு ஆஃபர் கிடைச்சது அவருக்கு. அப்போ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆஃபர் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கங்க. இதில் ஒரு சில வழிபாடுகள் தேவை. நிச்சயமாக சனி பகவானோட தாக்கம் குறைக்கிறதுக்காக, அர்த்தாஷ்ட சனிக்காக ஆஞ்சநேயர் வழிபாடு நிச்சயம் தேவை. இதில் விநாயகர், ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ண சனிக்கிழமை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதோட தாக்கத்தை குறைக்க வாய்ப்புகள் அதிகம். மற்றபடி ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா தாய் தந்தை உடல் 2 பேர்த்தையும் கவனிக்கணுங்க. உங்களுக்கு எல்லாமே ப்ளஸ்ன்னு சொல்லிடுறேன். 4ல் சனி ஒரு தாக்கத்தை கொடுத்துட்ருக்கு, 9ல் கேது குழப்பத்தை கொடுத்துட்ருக்கு. தாய் தந்தைன்னு இதை கவனிக்கணும். தந்தை வழி உறவு ரீதியாக அளவாக பேச்சுவார்த்தைகளுக்கும் ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. படிப்பு ரீதியாக மாணவர்களுக்கு தொலைதூரம் சென்று படிக்க வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு பயணங்கள் உண்டு. நிறைய பேர் பார்த்து ஃபாரின் எக்ஸாம் லாங்குவேஜஸ் படிக்க வாய்ப்பு உண்டு. 3ஆம் இடத்துல இப்போ தான் அந்த IELTS, TOEFL காம்படிட்டிவ் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதில் யாருக்கு ரொம்ப நேரம் இருக்குன்னா சினிமா துறை, மீடியா சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறைகள், டிரான்ஸ்போர்ட், அக்ரிகல்ச்சர், இவங்களுக்குலாம் சூப்பராக இருக்குது. இதில் அரசியல் சம்மந்தப்பட்டதுக்கு யோகம். காரில் கொடி வச்சுட்டு போகிற அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்க போகுது. நிறைய லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்க்கே நான் சொல்லியிருக்கேன், ரெஃபர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த டைம் வந்தால் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அப்ளை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். காம்படிட்டரை வின் பண்ணுறதுக்கு நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு சிறப்பு குறியீடுகள்லாம் கொடுத்துருங்க, எல்லாம் கையில் வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்போ பொதுவாகவே இந்த நேரத்தில் நிறைய நல்ல நேரம் இருக்குது, வேகப்படுத்திக்கங்க. ஹெல்த்தை மட்டும் கவனிக்க வேண்டிய கால சூழ்நிலை உண்டு. மற்றபடி நிறைய சந்தோஷமான விஷயங்கள் இருக்குது. கடன் அடைக்கிறது முக்கியத்துவம் கொடுங்க. கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகக்கூடிய சாதகமான சூழ்நிலையாக இருக்குது. ஆக மொத்தம் இது சிறப்பான வருடமாக இருக்கும். பணம் சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. இப்போ இந்த வருடத்துல அதிகமாக வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு டைமா தான் இருக்க போகுது. இந்த வருமானத்தினால அங்க சொந்தமாக வீடு கட்டுவதற்கு உண்டான ஒரு நேரம். யாருக்கெல்லாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு 45 வயசுக்கு மேல இருக்கும், அவர்கள் எல்லோருக்குமே இந்த வருடத்துல கண்டிப்பாக உறுதியாக வீடு கட்டக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. இந்த தனுசு ராசி என்பர்கள் வயதானவர்களா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாமே நிவர்த்தி ஆகுது. அடுத்து உங்களுடைய பழைய சுறுசுறுப்பு மீண்டும் வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலை. நல்ல ஒரு 60 வயசு தான் ஆகுது, ஆனாலும் கடந்த காலத்துல ரொம்ப சோர்வடைந்து இருந்திருப்பீங்க. இப்போ பாத்தீங்கன்னா நல்ல சுறுசுறுப்பாக நல்ல ஒரு வேலை கூட செய்யக்கூடிய அளவிற்கு இந்த வயதானவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி வயதானவர்களுக்கு. இது எல்லாமே நம்ம ஜாதகப்படி, அதாவது கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம்.